வெப் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடாடாடாடாடாடா அண்ணோ, அம்மா பேசுனதெல்லாம் நீ எதுவும் மனசுல வச்சுக்காத. அம்மா தான் அப்பா நல்லா நாக்கப்படுங்கிற மாதிரி கேள்வி கேட்டார்ல, போனா பொது தொலைறாங்கன்னு அம்மா பேசுனதெல்லாம் மறந்துடானோ. அத்தை பேசுனதெல்லாம் நான் பெருசாவே எடுத்துக்கலங்க சின்னதா. அப்படியே ஒரு மாதிரி டல்லாவே உட்காந்துட்டு இருக்க. இல்லங்க சின்னதா, ரம்யாவை நினைச்சா என் மனசே பொறுக்க மாட்டேங்குது. உடம்பு பொத்துக்கிட்டு எரியுது, கோவமா வருது. அப்படின்னா ரம்யா நினைச்சுதான் இப்ப டென்ஷனா இருக்கியா? ஆமா சின்னதா, அவளோட கேடு கெட்ட புத்திய பாத்தீங்களா? நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா உட்காந்து சந்தோஷமா ஒரு சினிமா பாக்குறதையே அவளால ஏத்துக்க முடியல. அவளுக்கு அது பிடிக்காம சினிமாவையே பாதியோடு நிறுத்தி நம்ம சந்தோஷத்தை கெடுத்து நம்மள வெளியே வர வச்சு, அதோட கூட மனசு ஆறாம பெரிய தங்கிட்டையும் அத்தை கிட்டையும் நம்ம படத்துக்கு போன விஷயத்த போட்டு கொடுத்து இவ்ளோ பெரிய பிரச்சனையை இழுத்து விட்டுட்டாலே, இவளால நம்ம ஒன்னா வாழ்றதை எப்படி ஏத்துக்க முடியும்? அவ ஏத்துக்கிட்டா என்ன, ஏத்துக்கலனா என்ன? அவளால நம்மள என்ன பண்ண முடியும்? ஏதோ நம்மள வேதனைப்படுத்தி உட்கார வச்சுட்டாலே இது முடியும்ல அவளால. அவ பண்றதெல்லாம் பெருசா எடுத்துக்கிட்டாதானே இந்த வேதனையெல்லாம். அதை எதையும் கண்டுக்காம நாம பாட்டுக்கு நம்ம வாழ்க்கைய பார்த்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியதானே? சந்தோஷமா வாழ்ந்துட்டு போக வேண்டியதானே? அது எப்படி முடியும் சின்னதா? தூரமா இருக்கிறப்பவே நம்ம ரெண்டு பேரையும் ஒன்னா பார்த்து அவளுக்கு கண்ணு உறுத்துது, மனசு கொதிக்குதுன்னா, இன்னும் அவ இந்த வீட்டுக்குள்ள இந்த குடும்பத்துக்குள்ள ஒருத்தியா வந்துட்டானா இன்னும் என்னெல்லாம் பண்ணுவா? நம்ம ஒன்னா சேர்ந்து நடந்தா குத்தோம், ஒன்னா உட்கார்ந்தா குத்தோம், ஒன்னா பேசினா குத்தோம், சிரிச்சா குத்தோன்னு எல்லாத்துலயும் குத்தம் கண்டுபிடிச்சு பெரிய தங்கிட்டையும் அத்தை கிட்டையும் போட்டு கொடுத்து ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டே இருப்பா. அதுல மன நிம்மதியை இழந்துட்டு தவிக்க போறது நாம மட்டும் இல்ல, மாமாவும் தான். அதையெல்லாம் நினைச்சு பார்த்தாதான் என் மனசுக்கு ரொம்ப கவலையாவும் பதட்டமாவும் இருக்கு. ஏய், உன்னோட இந்த கவலையும் பதட்டமும் அனாவசியம் புளிமுட்டை. அத்தைக்கு மீச முளைச்சாதானே சித்தப்பாக முடியும். ரம்யா சரவணனை கல்யாணம் பண்ணிட்டு இந்த வீட்டுக்குள்ள இந்த குடும்பத்துல ஒருத்தியா வந்தாதானே நீ சொல்ற மாதிரிலாம் அவளால செய்ய முடியும். சரவணனுக்கும் ரம்யாவுக்கும் இந்த ஜென்மத்துல கல்யாணம் நடக்க போறதில்ல. அதுக்கு கனவுல கூட கொஞ்சம் கூட சான்ஸே இல்ல. சரவணனை ரம்யா கல்யாணம் பண்ணிக்க போறதில்லைங்கிறப்போ அவளால இந்த குடும்பத்துல ஒருத்தியாவும் ஆக முடிய போறதில்ல. நீ மனசை போட்டு குழப்பிக்காத. ரம்யாவும் சரவணனும் அவங்க கல்யாணம் கண்டிப்பா நடந்துரும்னு எந்த அளவுக்கு நம்புறாங்களோ அதை விட 1000 மடங்கு அதிகமா அவங்க கல்யாணம் நடக்காதுன்னு நாம நம்பணும். ஏன்னா நம்ம நம்பிக்கை தான் நாளைக்கு ஜெயிக்கும். மா மா அம்மா, என்ன ரம்யா, இன்னைக்கு போகி, உனக்கு ஆபீஸ் லீவு தானே? அப்புறம் எங்க கிளம்பிட்ட? மா, நான் நேத்தே சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன், மறந்தே போயிட்டேன். என்ன விஷயம்? இன்னைக்கு எங்க முனிசிபாலிட்டி சார்பா ஊர் கோயில்ல சமத்துவ பொங்கல் கொண்டாட போறோம். அதுக்கு ஒரு சூப்பரான விஐபி வர போறாங்க. சூப்பரான விஐபியா? அவங்க யாரு? சினிமா ஸ்டார் இனியா வராங்க. ஓ, என்னடா மாப்பிள்ள சொல்ற? சினிமா நடிகை இனியா வராங்களா? ஆமா மாமா, என் கனவுக்கு இனியா. சார காத்து வீசும் போது சார பார்த்து பேசும்போது சத்தம் கேட்க. அவங்க எதுக்கு வர்றாங்க? மாம்சே, அவங்க எதுக்கு வர போறாங்க? பொங்க வைக்கிறதுக்கு தான் வர போறாங்க. மாப்பிள இனியா வச்சு நடத்த போற பொங்கல் விழாவை உங்க முனிசிபாலிட்டி தானே நடத்துது. அதனால இனியா செய்யற பொங்கலை நான் ஒரு வாயாவது சாப்பிடறதுக்கு ஏற்பாடு பண்ணடா மாப்பிள. உனக்கு புண்ணியமா போகுண்டா.